கோவை பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை கொண்டாடி மகிழ்ந்த ஏழை எளிய மக்களுடன் மத நல்லிணக்க ரமலான் பெருவிழா கொண்டாட்டம். உலக மகளிர் தின விழா கொண்டாட்டம். கோவை சவுரிபாளையம் பகுதி உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் மதங்கள் கடந்த மனிதநேய பணிகளை கடந்த 30 ஆண்டு காலமாக தொடர்ந்து செய்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக ஏழை எளிய மக்களுடன் மத நல்லிணக்க ரமலான் பெருவிழா கொண்டாட்டம், உலக மகளிர் தின விழா கொண்டாட்டம் சவுரிபாளையம் கம்பன் கலைக்கூடத்தில் நடைபெற்றது. பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் எம் கௌரிசங்கர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் லட்சியத்துளி மக்கள் அமைப்பின் நிறுவனர் தினேஷ்குமார் வரவேற்புரையாற்றினார். கோவை கரும்பு கடை அப்சரா பிரைடல் கலெக்ஷன் நிறுவனர் ருபீனா அவர்கள் துவக்க உரை வழங்கினார்கள். கம்பன் கலைக்கூடத்தின் தலைவர் மருத்துவர் சுப்பிரமணி, பாலம் அமைப்பின் நிறுவனர் பாலம் பாபு, தமிழரசன், காந்தி நகர் நாகராஜ் ஆகியோர் விழாவிற்கு முன்னிலை வகித்தார்கள். சண்முக பிரியா, மருத்துவமனை தலைமை மருத்துவர் திருமதி லட்சுமி சுப்பிரமணியம், கோவை பக்குவம் மிஸ் நிறுவனர் சசிகலா ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து விழாவை துவக்கி வைத்தார்கள். கோவை கவுண்டம்பாளையம் ஸ்ரீ கருமாரியம்மன் சக்தி பீடம் அருள் திரு சிவஸ்ரீ செந்தில்குமார் அடிகள் சுவாமிகள் அவர்கள் விழாவில் கலந்து கொண்டு மகளிர் தின சிங்கப்பெண் விருது, மத நல்லிணக்க காவல் விருதுகளை வழங்கி விழாவை சிறப்பித்தார்கள். ஏழை எளிய மக்களுக்கு ரமலான் பெருவிழா நலத்திட்ட உதவிகளான அரிசி, அடிப்படை தேவையான அனைத்து மளிகை பொருட்கள், டாபர் குளுக்கோஸ் பாக்ஸ், பிஸ்கட் பாக்கெட், காய்கறிகள், இனிப்பு மற்றும் கார வகைகள் அடங்கிய ரமலான் கிட்டுகளுடன் தலா ரூபாய் 100 பண உதவிகளை 60க்கும் மேற்பட்ட ஏழை எளிய குடும்பங்களுக்கு அரிமா ஹாஜி, UK உமர் கதாப், கோவை மாநகராட்சி 86வது வட்ட மாமன்ற உறுப்பினர் அகமது கபீர், பர்கத் பாஷா, மருத்துவர் சபரி சுரேஷ், அன்னை ஆட்டோ கேரேஜ் நிறுவனர் திரு சண்முகம் உள்ளிட்டோர் வழங்கி சிறப்பித்தார்கள். விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக இஸ்லாமிய புத்தக நிலைய ஜக்காரியா, தமிழ்நாடு மீட்டர் ஆட்டோ இஸ்மாயில் பாஷா, கத்தாலிக்க தேவாங்கர் நலசங்க பொருளாளர் சகாய்ராஜ், முஜிபுர் ரஹ்மான், யாசின், அரோமா நந்தகோபால், பத்திரிகையாளர் முகமது சாஜுதீன், கோவை டீனா ஏஜென்சி பிரபு ஜார்ஜ் லாரன்ஸ், கோவை ட்ரீம் ஒர்க்ஸ் நிறுவனர் கணேஷ் மூர்த்தி, சமூக சேவகர் யாசின், சசிகலா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஷர்மிளா பானு அவர்கள் நன்றி உரை வழங்கினார்கள். விழாவில் முன்னதாக இஸ்ரேல் ஈரான் வெளிநாட்டு போர்களால் உயிரிழந்த மக்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இவ்விழாவில் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை நிர்வாகிகள் சுஜன் பாரதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஒருங்கிணைப்பு செய்தனர். மதங்கள் கடந்த மனிதநேயத்தை வளர்க்கும் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் தொடர் சமுதாய பணிகளை விழாவில் கலந்து கொண்ட அனைவரும் மனதார வாழ்த்தினார்கள். ஒரு மனிதனுக்கு நான் என்ன வந்தா தோத்துட்டான் வாழ்க்கையில், தாங்கிற எண்ணம் எப்பயும் கிடையாது. நான் எல்லாம் சேர்ந்து ஒரு சிறந்த செய்யணும். அகல் விளக்கொன்றாகின் தூண்டுகோள். இவர் அகல் விளக்கா இருந்தாலும் நீங்க எல்லாம் தூண்டுகோளா இருக்கணும் பிரார்த்தனை பண்றேன். இந்த சமுதாய பணி சிறப்பா இருக்கணும், மனசங்கடம் இல்லாம சிறப்பா சேர்ந்து வேண்டிக்கிறேன். சிவாய நீங்களும் கொடுக்குற அந்த ஊக்கம், உற்சாகம், அந்த தன்னம்பிக்கை தான் அந்த விழாவின் வெற்றியே. எப்பவுமே தலைமையில சொல்லும் போது நன்றி உரையை தான் அவருக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அதே மாதிரி கபில் டாக்டர் அவர்கள் அவார்ட் பண்ணணும். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்ம மகளிர் அமைப்பு இத்தனை பேர்த்த இன்னைக்கு கட்டி இருந்தால் மார்க்கம் உண்டு. இப்போ இஸ்லாம் பெண் உட்கார்ந்துருக்கீங்க, உங்களை பார்க்கவும் மிக மகிழ்ச்சியா இருக்கு. நாங்கள் வளர்ந்த முறையில் அப்படிதான். ஒரு வீடு இஸ்லாம் வீடு, கிறிஸ்டின், இந்து நாங்களாம் சேர்ந்தா இருந்தோம். அப்போ நம்ம ஆன்மீக துறையில் எந்த அளவுக்கு பெரிய ஆளாக இருந்தாலுமே கூட அவங்க கூட நட்பில் தான் இருக்கேன் நான். ஏன்னு கேட்டீங்கன்னா மனசு வேணுங்க எல்லாத்துக்குமே. இப்போ அந்த கௌரிசங்கர் சொன்ன மாதிரி நான் கூப்பிட்டாரு, வந்து பார்க்கும்போது தான் இது எவ்வளோ பெருமைக்குரிய விஷயம் தெரியுது எனக்கு. சத்தியம் காரணம் என்னவென்றால் அவர் ஜாதி மத பேதமின்றி எல்லோருக்குமே அந்தந்த காலகட்டத்திலே தேவையான இந்த மாதிரி பொருளாதார உதவிகளும் இது போன்ற உணவுப் பொருள் உதவிகளும் பல்வேறு உதவிகளை செய்து எல்லாம் கைது. ஒரு மனிதனோட செல்வம் என்னன்னு கேட்டேன்னா பணம். தலைவர் திரு கௌரிசங்கர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக வரி தர சொல்லி என்னையும் அழைத்தமைக்காக நன்றியை கூறிக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நலத்திட்ட உதவி என்பது இந்த ரமலான் மாதத்தை பொறுத்த வரைக்கும்
அனைவரும் அவர்களுடைய தகுதிக்கேற்ப வழங்கிக் கொண்டிருந்தாலும் கூட ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு சகோதரர் பாரத மாதா அறக்கட்டளை என்று பெயர் வைத்திருக்கக்கூடிய ஒரு இந்து மதத்தை சார்ந்த சகோதரர் கௌரி சங்கர் அவர்கள் முஸ்லிம் பெண்களுக்கு முஸ்லிம்கள் ஜகாத்து கொடுப்பது போன்று உதவி செய்வதற்காக முன்வந்து அதை முன்னின்று தொடர்ந்து 3 ஆண்டுகளாக நடத்தி கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் அது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். அனைவரும் சார்பாக அவரது சேவையினை போற்றி வாழ்க கௌரிசங்கருடைய பதில் வாழ்க கௌரிசங்கருடைய புகழ் என்னாலும் வாழ்க என்று சொல்லி எல்லா மலையும் முன்னரை இறைவனையும் நாங்கள் வேண்டுகின்றோம். நன்றி, வணக்கம். கோவை பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பில் ஏழை எளிய மக்களுடன் மத நல்லிணக்க ரமலான் கொண்டாட்டம் மற்றும் மகளிர் தின விழா சிறப்பு விருதுகள் வழங்கும் விழாவை வெகு விமர்சையாக தொடர்ந்து 30 ஆண்டு காலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதுவும் இந்த மத நல்லிணக்க ரமலான் கொண்டாட்டத்தை தொடர்ந்து 4 ஆண்டுகளாக கொண்டாடுவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். அதுவும் சமுதாய பணியில் அக்கறை கொண்ட நல்ல இதயங்களோடு கொண்டாடுவதில் அதாவது பெருமையான ஒரு அங்கீகாரமாக கொண்டிருக்கிறோம். மதங்கள் கடந்த மனிதநேயம்தான் வாழ்வின் ஆதாரம். அந்த மனிதநேயத்தை தொடர்ந்து மண்ணில் விதைத்து கொண்டிருக்கும் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை ஏழை மக்களுக்கு பொருளாதார உதவிகளையும் உணவு கிட்டுகளையும் வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் மிகப்பெரிய ஒரு இறைவனுக்கான அர்ப்பணிப்பு தன்மையோடு இந்த பணிகளை நம்முடைய பாரத மாதா அறக்கட்டளையினுடைய தலைவர் தோழர் கௌரி சங்கர் அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார். ஒவ்வொரு வருடமும் இதுபோன்று இறைப்பணியை, ஏழைகளுக்கு உணவளிக்கின்ற ஒரு பணியை மிகச் சிறப்பான முறையில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற கௌரி சங்கர் அவர்களை மனமாற பாராட்டுகின்றேன். பாரத மாதா நற்பணி மன்றம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த ஏழைகளுக்கான நலத்திட்ட உதவியை கௌரி சங்கர் அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த செயல் என்பது பாராட்டத்தக்கக்கூடியது. இது ஏழைகள் மீது அக்கறை கொண்டு இது மாதிரியான செயல் அநேக பேர் செய்ய வேண்டும் என்பதையும் இந்த பேட்டியின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இந்த பாரத மாதா அறக்கட்டளை சார்பாக இந்த ரம்ஜான் விழா சீரும் சிறப்போடு மிகவும் அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் கௌரி சங்கர் அண்ணன் அவர்கள் வருடம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சு பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்கள் தான் அவருக்கு சொன்னாலும் கூட அதுக்கு தகாது, அந்த அளவுக்கு அவர் பண்ணிகிட்ருக்காரு. இந்த விழாவில் அண்ணர்கள் எல்லாரும் கூட சேர்ந்து ரம்ஜான் ஃபங்க்ஷனில் கலந்து கொண்டதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். சிறப்பாக செயல்பட்டு வரும் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை கௌரி சங்கருக்கு ஒவ்வொரு வருஷம் சிறப்பாக எங்களுக்கு பார்க்குறப்ப எங்களால் இவர் கூட வர முடியுமா அப்படின்ற அளவுக்கு இருக்குது. அந்த மாதிரி சமத்துவ கிறிஸ்மஸ், சமத்துவ தீபாவளி, இது ரமலான் இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த ரமலான் மாதத்தில் இந்த இதில் கலந்துக்கிட்டது நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். நன்றி. மக்கள் சேவை என்பது மிகவும் பாராட்டுக்குரியது. ஜமாத் இஸ்லாமிய அமைப்பு பல வருஷங்களாக செய்து, ஆனால் பல 1000 ஊழியர்கள் கொண்டு செய்யக்கூடிய அந்த பணியே மிகவும் சிரமப்பட்டு தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு தனி மனிதனாக இருந்து இவ்வளவு பெரிய பணியை செய்வது உண்மையிலேயே மெச்சத்தகுந்தது, பாராட்டத்தக்கது. அவருடைய பணி மேலும் மேலும் சிறக்க இறைவன் அருள் புரிய எல்லாம் வல்ல இறைவனிடம் நான் பிரார்த்தனை செய்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. மும்மதங்களையும் சங்கமித்து ஒருமைப்பாட்டிற்கு ஒற்றுமைக்கும் இன்றைய தினத்தில் நல்ல ஒரு அச்சாரமாக ரமலான் நோன்பினுடைய நிகழ்வினையும் உலக மகளிர் தின கொண்டாட்ட நிகழ்ச்சியையும் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் அதன் நிறுவனர் கௌரி சங்கர் அவர்கள் இன்றைய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடத்துவது ஒற்றுமைக்கு மிகுந்த எடுத்துக்காட்டான நிகழ்வுகளில் நபிகள் நாயகம் கோட்பாட்டிற்கு இணங்க இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற நியதிற்கு ஏற்ப அன்புக்குரிய தம்பி கௌரி சங்கருடைய சீரிய ஏற்பாட்டில் இன்றைக்கு அனைவருக்கும், பயனாளிகள் அனைவருக்கும் மளிகை ஜாமான்களையும் மற்றும் உதவிப் பொருட்களையும் நலத்திட்ட உதவிகளும் வழங்குகின்ற இந்த வேலையினிலே மேலும் மேலும் அவரது பணி சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல ஆண்டவனை நாங்கள் இந்த வேலையினிலே வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். பாரத மாதா நற்பணி இயக்கம் சார்பாக இன்று ரமலான் மாதம்
நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இங்கு அனைத்து நல்ல இதயங்களும் கலந்து கொண்டன. இந்த நிகழ்ச்சி மேலும் சிறப்பாக நடைபெற என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கு பயன்பெற வந்த அனைத்து பயனாளிகள் சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு கௌரி சங்கர் அவர்கள் மென்மேலும் இந்த பணியை சிறப்பாக செய்ய எல்லாம் வல்ல இருந்து பிரார்த்திக்கிறோம்.